ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் பலாப்பழ சிப்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க, இதுக்கு நம்ம ரொம்ப பழுத்த பலாப்பழம் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக பழுத்த பழம் எடுத்துக்கோங்க. இதே காயிலையும் செய்யலாம். ரொம்ப நல்லா விளைஞ்ச காய், ஆனால் அதில் பழமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பழுத்ததில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலேயே பிரிச்ச கூட வரும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக ஸ்லைஸாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஒரே டைமில் பொரிச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி நமக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது இப்போ பலாப்பழ சீசன், அதனால் நம்ம பலாப்பழமாக வாங்கி சாப்பிடுவோம். இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா சீசன் இல்லாதப்போ கூட பலாப்பழம் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இதை எடுத்து சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே நம்ம அதிகமாக செய்கிறதில்ல. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் வேக போட்டிருக்கோம் நம்ம. இது நல்லா வேகட்டும். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். அதிகமாக வச்சோம்னா கருகிடும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லோ கலர் வந்துருச்சு. இந்த கலர் வந்தாலே பகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு வாட்டர் மட்டும் இது ஆட் பண்ணால் போதும். வேறு எதுவும் கஷ்டமான வேலையே இதில் கிடையாது. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பழத்தில் செஞ்சுருக்கோம், அதனால ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காயாக இருக்கிறதுல போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இது பாருங்கள், வெந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வடிகிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது எண்ணெய் நல்லா வடியட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு தண்ணி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க சிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடலாம். இது நம்ம ஸ்பூனில் எடுத்து தண்ணி அந்த சிப்ஸில் ஆட் பண்ணாலோ இல்லை டைரெக்டாக ஊற்றினாலோ அது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிடும். சிப்ஸ் எல்லாம் அப்போ நனைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும், சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கையிலே எடுத்து இந்த மாதிரி தொளிச்சு விடணும். இது தண்ணி விழாத மாதிரி தான் இருக்கும், தண்ணி விழுகுது ஆக்சுவலாக. இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுறணும். இன்னும் சிப்ஸு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுன்னா, இப்போ சூடாக இருக்கனால அப்படி தெரியுது, ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலை. உங்களுக்கு மஞ்சள் கலர் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான பலாப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.